ஹலோ கைஸ், வெல்கம் பேக். நான் உங்கள் விகே. ரேஷன் கார்டு சம்மந்தமான ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரேஷன் கார்டு அப்படின்னு எடுத்துக்கும் போது ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம புதுசாக ரேஷன் கார்டுக்கு அப்ளை பண்ணுறோம், இல்லை கரெக்ஷனுக்காக கொடுத்துருக்கோம், இல்லை ஏதாவது அட்ரஸ் சேஞ்சுக்காக கொடுத்துருக்கோம் அப்படின்னா 15 நாட்கள்லேருந்து 1.5 மாதத்துக்குள்ளே உங்களுக்கு ஒரிஜினல் கார்டு சேஞ்ச் ஆகி வந்துடும். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2023 ஏப்ரல்லேருந்து யார் யார் அப்ளை பண்ணாங்களோ அந்த பீரியட்லேருந்து 2024 டிசம்பர் வரைக்கும் யார் யார் அப்ளை பண்ணியிருந்தாங்களோ அவங்க எல்லாத்துக்குமே 6 மாதம், 1.5 வருஷம், 1 வருஷம் இந்த மாதிரி பெண்டிங்கில் இருக்குது ரேஷன் கார்டு வராமல். இது எல்லாத்துக்குமே என்ன ரீசன் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. மகளிர் உரிமை தொகை அப்படிங்கிற ஒன்றை வந்து 2023 செப்டம்பரில் கொண்டு வந்தாங்க. ஸோ அதை கொண்டு வரும்போது ஏகப்பட்ட பணியாளர்களை வந்து அதில் நியமித்தாங்க. ஸோ அதன் அடிப்படையில் ரேஷன் கார்டோட பணிகள் எல்லாமே கொஞ்சம் குறைஞ்சி ஒரு சர்டன் பீரியடில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே ரேஷன் கார்டு பணிகள் வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கான பணிகள் 2023 செப்டம்பரில் மகளிர் உரிமை தொகை கொடுத்தாங்க. ஆனால் 2023 ஏப்ரல்லேருந்தே இதுக்கான பணிகள் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதன் அடிப்படையில் அப்போ இருந்தே வந்து ரேஷன் கார்டுகள் வந்து 15 நாட்கள்லேருந்து 1.5 மாதத்துக்குள்ளே வந்துட்டு இருந்த ரேஷன் கார்டுகள் எல்லாமே கிட்டத்தட்ட 6 மாதம், 1 வருஷம், 1.5 வருஷம் அந்த மாதிரி ஆகி 2024 செப்டம்பருக்கு அப்புறம் தான் வர ஆரம்பிச்சிச்சு. அதாவது 2023 ஏப்ரல், மே, ஜூன் இந்த பீரியடில் யார் யார் அப்ளை பண்ணாங்களோ அவங்க எல்லாத்துக்குமே 2024 செப்டம்பரில் தான் வர ஆரம்பிச்சிச்சு. கிட்டத்தட்ட 1.25 வருஷம் கழிச்சு தான் வந்துச்சு. அதே மாதிரி இதில் என்ன ட்விஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 லட்சம் கார்டுகள் பெண்டிங்கில் இருந்துச்சு. அது எல்லாமே கடந்த 3 மாதம், அதாவது செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இந்த 3 முதல் 4 மாதத்தில் வந்து 1 லட்சம் கார்டுகள் வந்து தமிழக அரசு சார்பில் வழங்கிட்டாங்க. இன்னும் 2 லட்சம் கார்டுகள் வந்து பெண்டிங்கில் இருக்குது. தமிழகம் முழுமைக்கும் 3 லட்சம் கார்டு வந்து 1.25 வருஷத்தில் பேலன்ஸ் ஆச்சு. அப்போ பார்த்துக்கோங்க, 3 லட்சம் குடும்பங்கள் வந்து ரேஷன் கார்டுக்காக அப்ளை பண்ணியிருந்தாங்க. அதில் 1 லட்சம் குடும்பங்களுக்கு வந்து ரேஷன் அட்டை வந்துடுச்சு. கடந்த 4 மாதத்தில் இது நடந்திருக்கு. ஆனால் இன்னும் 2 லட்சம் பேருக்கு கார்டு வரல. ஸோ இப்போது இந்த ரேஷன் கார்டில் என்னென்ன ப்ராசஸ் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் நீங்கள் யாராவது ரேஷன் கார்டுக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நம்மளது வந்து இந்த ஸ்டேஜில் இருக்குது, அடுத்து இன்னும் வந்து இவ்வளோ ஸ்டேஜ் இருக்குது, ஸோ இது எல்லாமே கம்ப்ளீட் ஆனால் தான் நமக்கு ரேஷன் கார்டு வரும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க முடியும். ஏன் அப்படின்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு மூமெண்ட்டுமே இருக்காது, உங்களுக்கு மெசேஜும் வந்திருக்காது. ரேஷன் கார்டை பற்றி அங்கே போய் தாலுக்கா ஆஃபீஸில் கேட்குறீங்க அப்படின்னா அங்கேயும் வந்து வந்துருச்சா வரலையா அப்படிங்கிற தெளிவான டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கிடைக்காது. அதே மாதிரி இது எப்போ வரும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் உங்களுக்கு தெரியாமல் இருக்கும். இப்படி ஒரு சுச்சுவேஷனில் யாராவது இருந்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட ப்ராப்ளம் என்ன அப்படிங்கிறத. அதே மாதிரி இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே நம்ம ஆல்ரெடி கிட்டத்தட்ட ஒரு 30-40 வீடியோஸ் போட்டு இந்த ரேஷன் கார்டு ப்ராப்ளம் எல்லாத்துக்குமே சொல்யூஷன் வந்து கொடுத்துட்ருக்கோம். அது மூலமாக நிறைய பேர் வந்து ரேஷன் கார்டு வாங்கியிருக்காங்க. ஸோ அப்படி யாராவது வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அவங்களும் கமெண்ட் பாக்ஸில் உங்களோட டீட்டெயில்ஸை போடுங்க, மற்றவங்களுக்கு உபயோகமாக இருக்கும். இப்போது இந்த ரேஷன் கார்டில் என்னென்ன ப்ராசஸ் இருக்குது அப்ளை பண்ணுறதுலேருந்து கைக்கு வர வரைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் உங்களோட கம்ப்யூட்டரில் அப்ளை பண்ணலாம், இல்லை நேரடியாக போய் ப்ரௌசிங் சென்டர் இந்த மாதிரி சென்டர்ஸில் போய் அப்ளை பண்ணலாம், இல்லை அப்படின்னா ஏஜென்ட் மூலமாக அப்ளை பண்ணுவீங்க. இந்த மாதிரி 2-3 கேட்டகரியில் நீங்கள் அப்ளை பண்ணுவீங்க. அப்போது அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கொடுத்து அப்ளை பண்ணியிருப்பீங்க. ஸோ அப்ளை பண்ணும்போது பேசிக்காக என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்களோட ஆதார் கார்டு அது வந்து கம்பல்சரி கேட்பாங்க. அதுக்கப்புறம் கேஸ் பில் வச்சுருந்தீங்கன்னா அதோட டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. அதுக்கப்புறம் சொத்து வரி டீட்டெயில்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை கொடுக்கணும். அதுக்கப்புறம் அட்ரஸ் டீட்டெயில்ஸ் வந்து கம்பல்சரி எல்லாத்துக்குமே சேமாக இருக்கணும். நீங்கள் 5 பேர்த்தோட அட்ரஸ் டீட்டெயில்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த 5 பேர் ஆதார்லேயும் சேம் அட்ரஸ் இருக்கணும். புரியும்னு நினைக்கிறேன். அதாவது என்ன அப்படின்னா உங்கள் ஃபேமிலியில் 5 பேர் இருக்காங்க, 5 பேரோட ஆதார் கொடுத்துருக்கீங்க, 5 பேரோட ஆதார்லேயும் ஒரே அட்ரஸ் இருக்கணும், ஒரு டோர் நம்பர் கூட சேஞ்ச் ஆகிருக்கூடாது. அப்படி பர்ஃபெக்டாக இருக்கணும், அதை நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வேறு ஏதாவது கேஸ் பில், எத்தனை கேஸ் கனெக்ஷன் வச்சுருக்கீங்க அப்படிங்கிறத கேஸ் பில் வந்து கொடுக்கணும். இது போக ரேராக 1 or 2 பிளேஸில் மட்டும் வந்து எக்ஸஸாக ஏதாவது டீட்டெயில்ஸ் டாக்குமெண்ட்ஸ் கேட்பாங்க, அது மட்டும் நீங்கள் கொடுக்கலாம். மெயின் வந்து உங்களுக்கு ஆதார், அதுக்கப்புறம் வந்து கேஸ் கனெக்ஷன் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதா. ஸோ இந்த 2 வந்து மெயினாக கொடுக்கணும். ஸோ இப்போது நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் என்ன ப்ராசஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் மூவ் ஆகும். உங்களோட ரேஷன் கார்டு வந்து ஃபஸ்ட்டெல்லாம் 15 நாட்கள்லேருந்து 1.5 மாதத்துக்குள்ளே எல்லா ஸ்டேஜுமே கம்ப்ளீட் ஆகி கைக்கு வந்துட்டு இருந்துச்சு. ஸோ அப்போ நம்ம அதெல்லாம் பார்க்க தேவையில்லை. ஆனால் இப்போது கம்பல்சரி பார்த்தாகணும். ஏன் அப்படின்னா
அவ்வளோ ரேஷன் கார்டு வந்து பெண்டிங்கில் இருக்குது. ஸோ நம்ம கைக்கு வரதுக்கு எப்போ வரும்னே தெரியாது. அந்த ஒரு சுச்சுவேஷனில் நம்ம டெஃபினட்டாக அதை பார்த்து தான் ஆகணும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்ளிகேஷன் போட்டுறீங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு 4 ஸ்டேஜ் இருக்கும். அந்த வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் எல்லாமே பண்ணுவாங்க. ஸோ அந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், உங்களோட ஆதார், அட்ரஸு, டோர் நம்பர் இதெல்லாமே வெரிஃபை பண்ணி எல்லாமே ஃபைனல் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ அதன் அடிப்படையில் ஃபஸ்ட்டு 4 ஸ்டேஜ் வந்து உங்களுக்கு 1 by 1 வரும். அது எல்லாமே வந்து நீங்கள் ரேஷன் கார்டுக்கு எந்த மொபைல் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ உங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸ் வந்து வந்துடும். அதாவது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜ், 3rd ஸ்டேஜ், 4th ஸ்டேஜ், இந்த 4 ஸ்டேஜுமே வந்து 1 by 1 மூவ் ஆகும்போது உங்களுக்கு மெசேஜில் வந்திருக்கும். ஸோ அதில் நீங்கள் எந்த ஸ்டேஜ் வந்திருக்கு அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த 4 ஸ்டேஜுமே வந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து என்ன ப்ராசஸ் பண்ணுவாங்கன்னா, உங்களோட டாக்குமெண்ட் வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. அதாவது நீங்கள் அப்ளை பண்ணும்போது பேசிக்காக ஒரு டீட்டெயில்ஸ் மட்டும் கொடுத்து அப்ளை பண்ணியிருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த ரேஷன் கார்டில் எத்தனை ஆட்கள் இருக்காங்களோ அவங்களோட ஆதார் கார்டு டீட்டெயில்ஸ் கொண்டு வர சொல்லுவாங்க. அதே மாதிரி அட்ரஸ் ப்ரூஃப் கொண்டு போகணும். சொத்து வரி இந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதையும் கொண்டு வர சொல்லுவாங்க. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களோட தாலுக்கா ஆஃபீஸ்லேருந்து கால் பண்ணுவாங்க. ஸோ அவங்க கால் பண்ணி இந்த மாதிரி டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணணும், நீங்கள் ரேஷன் கார்டுக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்க, ஸோ உங்களோட குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லாத்தோட ஒரிஜினல்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி அந்த ஒரிஜினல்ஸ் எல்லாமே ஒரு செட்டு ஜெராக்ஸே எடுத்துகிட்டு போயிடணும். அங்கே போய் அவங்ககிட்ட ஜெராக்ஸ் கொடுக்கணும். காமிக்கும் போது ஒரிஜினல் வந்து நீங்கள் காமிக்கணும். ஸோ அப்படி எடுத்துகிட்டு போகும்போது குடும்பத் தலைவர் வந்து அங்கே போகணும். ஸோ அங்கே போயிட்டு அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக அவங்க கொஸ்டின்ஸ் எல்லாமே கேட்பாங்க. அதுக்கு எல்லாத்துக்குமே ஆன்சர் பண்ணி அந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனை கம்ப்ளீட் பண்ணணும். அதை பண்ணிங்க அப்படின்னா அதுலேருந்து ஒரு 15 நாட்கள் 30 நாட்களுக்குள்ளே உங்களுக்கு ஃபீல்டு வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. என்ன அப்படின்னா, ஃபீல்டு வெரிஃபிகேஷன் வர்றாங்க அப்படின்னா தாலுக்கா ஆஃபீஸ் இல்லைன்னா ரேஷன் கார்டு சம்மந்தமான பணியாளர்கள் வந்து உங்களோட வீட்டுக்கு வருவாங்க. நீங்கள் அட்ரஸ் வந்து கொடுத்துருந்தீங்களா, நான் சொன்னால ஆல்ரெடி அட்ரஸ் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த வீட்டு அட்ரஸுக்கு வந்து ரேஷன் கார்டு பணியாளர்கள் வந்து அங்கே வருவாங்க. வந்து நீங்கள் இந்த அட்ரஸில் தான் இருக்கீங்களா, இங்கே எத்தனை வருஷமாக இருக்கீங்க அப்படிங்கிறதெல்லாமே அக்கம் பக்கம் விசாரிச்சுட்டு உங்களுக்கு கால் பண்ணிடுவாங்க. கால் பண்ணி இந்த மாதிரி வரோம் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. சில சமயம் டைம் இல்லை அப்படிங்கிற சமயத்தில் டைரெக்டாக அங்கே வந்துட்டு கூட கால் பண்ணுவாங்க. ஸோ ஃபீல்டு வெரிஃபிகேஷன் உங்கள் வீட்டுக்கு வருவாங்க. வந்து இந்த அட்ரஸில் தான் இருக்கீங்களா, இத்தனை பேர் இந்த குடும்பத்தில் இருக்கீங்களா, அதே மாதிரி டோர் நம்பர் கரெக்டாக இருக்கா, அட்ரஸ் எல்லாமே கரெக்டாக அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. சப்போஸ் 2-3 ஃபேமிலி ஒட்டுக்கா இருக்காங்க, இல்லை 2-3 மாடி இருக்குது, 2-3 வீடு லைன் வீடு இருக்குது அப்படின்னா தனித்தனி சமையல் நடக்குதா, இந்த டோர் நம்பரில் தான் இவங்க இருக்காங்களா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. உங்ககிட்ட கன்ஃபார்ம் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்கள் அக்கம் பக்கத்துலேயும் விசாரிச்சுட்டு ஓகே இவங்க இருக்காங்க அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அவங்க நோட்டிஃபை பண்ணி எழுதிட்டு போயிடுவாங்க. ஸோ அவங்க போனதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, அவங்க அதுக்கப்புறம் மேலதிகாரிகிட்ட அந்த ரிப்போர்ட்ஸை வந்து சப்மிட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க உங்களோட நகராட்சி, பேரூராட்சி, அதே மாதிரி ஊராட்சி எல்லாமே இருக்கும். ஸோ அங்கே உங்களோட எல்லா டாக்குமெண்ட்ஸும் வந்து மெயின்டைன் ஆகிட்டு இருக்கும். இந்த வீட்டில் இங்கே இந்த ஊரில் இவங்க இருக்காங்க அப்படிங்கிற டேட்டா மெயின்டைன் ஆகிட்டு இருக்கும். ஸோ அதையும் இவங்க எடுத்துகிட்டு போன ரெக்கார்ட்ஸையும் வந்து மேட்ச் பண்ணி வெரிஃபை பண்ணுவாங்க. ஓகே ஆயிடுச்சு, எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஃபஸ்ட்டு 4 ஸ்டேஜ் கம்ப்ளீட் ஆகணும். அதுக்கப்புறம் உங்களோட ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் வந்து எல்லாமே பக்காவாக இருக்கணும். டைரெக்டாக போய் அது ஓகே ஆகணும். ஃபீல்டு வெரிஃபிகேஷன் வந்து அங்கே வந்து நீங்கள் இருக்கணும். இருக்கும்போது டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக அமைஞ்சிருக்கணும். ஸோ அப்படி அமைஞ்சிருந்து அப்படின்னா அதை எடுத்து மேலதிகாரிக்கு அனுப்புவாங்க. ஸோ அவங்க வந்து உங்களோட டேட்டாஸ் எல்லாமே ஓகே பண்ணி ஃபைனல் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாமே ஃபைனலைஸ் ஆகிடுச்சு, இவங்களுக்கு ரேஷன் கார்டு வழங்கலாம் அப்படின்னு சொல்லி சென்னைக்கு வந்து அனுப்புவாங்க. அங்கே போய் வந்து பார்த்திங்கன்னா ஒப்புகை சீட்டு, அதுக்கப்புறம் டூப்ளிகேட் இது வந்து பிரிண்ட் ஆகும். அதாவது என்னென்னா, ஒப்புகை சீட்டு மாதிரி இந்த ரேஷன் கார்டு, இந்த நம்பரு, இந்த குடும்பத்தினர், இந்த அட்ரஸ்ஸு, இவங்க எல்லாத்துக்கும் இந்த ஏஜ் அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு டூப்ளிகேட் கார்டு மாதிரி ஜென்ரேட் ஆகும், ஒப்புகை சீட்டு மாதிரி. ஸோ அது வந்து உங்களுக்கு ஜென்ரேட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அங்கிருந்து ஒரிஜினல் கார்டு பிரிண்ட் ஆகிறதுக்காக பிரிண்டிங் கேட்டகரிக்கு போகும். ஸோ அங்கே தமிழகம் முழுமைக்கு ஒரு 3 இடத்துல தான் வந்து ரேஷன் கார்டு வந்து பிரிண்ட் ஆகுது. ஸோ அங்கே போய் ஒரிஜினல் கார்டு பிரிண்ட் ஆகி அங்கிருந்து மறுபடியும் உங்களோட தாலுக்கா ஆஃபீஸுக்கு வரும். ஸோ உங்களோட தாலுக்கா ஆஃபீஸுக்கு வந்ததுக்கப்புறம் அங்கிருந்து கால் பண்ணுவாங்க, இல்லை மெசேஜ் போடுவாங்க, உங்களோட ரேஷன் அட்டை வந்து விட்டது, வந்து பெற்றுக்கொள்ளவும் அப்படின்னு சொல்லி தமிழ்லேயே மெசேஜ் வரும். ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட், நீங்கள் எந்த மொபைல் கொடுக்குறீங்களோ, மொபைல் நம்பர் கொடுக்குறீங்களோ அந்த நம்பரை அடிக்கடி எடுத்து பார்த்துக்கோங்க. கவர்மெண்ட் சார்பில் ரேஷன் கார்டு சம்மந்தமாக ஏதாவது மெசேஜ் வருது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அப்புறம் அந்த மாதிரி மெசேஜ் உங்களுக்கு வந்துருச்சு அப்படிங்கிற சமயத்தில் நீங்கள் போய் அந்த கார்டை வாங்கிக்கலாம். ஆனால் இது எல்லாமே நார்மல் ப்ராசஸ், ஓகேவா? ஃபஸ்ட்டு 4 ஸ்டேஜ் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், ஃபீல்டு வெரிஃபிகேஷன், அதுக்கப்புறம் மேலதிகாரியோட செக்கப்பு, ஒப்புகை சீட்டு, டூப்ளிகேட் கார்டு, ஒரிஜினல் கார்டு தாலுக்கா ஆஃபீஸுக்கு வரும். அதுக்கப்புறம் உங்கள் கைக்கு வரும்.
வரும். ஸோ இந்த எல்லா ப்ராசஸுமே கிட்டத்தட்ட ஒரு 10-12 ப்ராசஸ். இது எல்லாத்துக்குமே கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். இது எதை பொறுத்து டைம் எடுத்துக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 2 லட்சம் கார்டுகள் வந்து சொன்னேன்ல, அதில் தமிழகம் முழுமைக்கு இருக்கும். அப்போது தமிழகம் முழுமைக்கு ஏகப்பட்ட தாலுக்கா ஆஃபீஸ் இருக்குது. ஸோ அந்த தாலுக்காவில் எவ்வளோ கார்டு பெண்டிங் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து உங்களோட தாலுக்கா ஆஃபீஸில் ஒரு 100 இல்லை 500 இந்த மாதிரி கம்மியாக இருக்குது அப்படிங்கிற சமயத்தில் உங்களுக்கு 1 மாதம் 2 மாதத்துலேயே ப்ராசஸ் ஆகி உங்களோட கார்டு வந்துடும். இல்லை உங்களோட தாலுக்கா ஆஃபீஸில் 10,000 20,000 கார்டு வந்து பெண்டிங்கில் இருக்குது அப்படின்னா ஸோ அது வந்து வரக்கு டிலே ஆகும். 2 மாதம் 3 மாதம் இந்த மாதிரி ஆகும். அது மட்டும் இல்லாமல் இந்த உங்களுக்கு வந்து மெசேஜ் வந்திருக்குன்னு சொன்னேன்ல, இந்த மாதிரி வந்து பெற்றுக்கொள்ளவும் உங்களோட கார்டு அப்படின்னு சொல்லி எல்லாமே ஃபைனலாகி கார்டை வந்து பெற்றுக்கொள்ளவும்னு சொன்னாலும் அங்கே கார்டு வந்திருக்காது. என்ன அப்படின்னா, அங்கேருந்து ஒரிஜினல் கார்டு பிரிண்ட் ஆகி உங்களோட தாலுக்கா ஆஃபீஸுக்கு வரும்போது உங்களுக்கு மெசேஜ் வந்துடும். ஆனால் அவங்களுக்கு பல்காக வந்துச்சு அப்படின்னா அதை பிரித்து எந்த அட்ரஸ் யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே பார்க்குறதுக்கு அவங்களுக்கு ஒரு வாரம் 2 வாரம் ஆகிடும். ஸோ அப்படி பிரித்து வைக்கும்போது நீங்கள் மெசேஜ் வந்ததுக்கப்புறம் அடுத்த நாளே அங்கே போய் நின்னீங்க அப்படின்னா, இல்லைங்க இன்னும் வரல, வந்ததுக்கப்புறம் நாங்களே கூப்பிட்றோம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருவாங்க. ஸோ அந்த கார்டு வந்து நிறைய பெண்டிங் இருக்குது அப்படின்னா அதிலிருந்து ஒரு 2 வாரம் 3 வாரம் உங்களுக்கு ஒரிஜினல் கார்டு கைக்கு வரதுக்கு டைம் ஆகும். இல்லை அப்படின்னா இமீடியட்டாக உங்களுக்கு கார்டு நீங்கள் அங்கே போனீங்கன்னா கிடைச்சிரும். ஆனால் உங்களுக்கு அர்ஜென்ட் அப்படின்னா இமீடியட்டாக 2-3 தடவை போய் விசிட் பண்ணி வாங்கிக்கோங்க. இல்லை அர்ஜென்ட் இல்லை அப்படின்னா கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள், டெஃபினட்டாக கார்டு வந்துடும். 2023 ஏப்ரல்லேருந்து யார் யார் அப்ளை பண்ணாங்களோ அவங்க எல்லாத்துக்குமே 2024 செப்டம்பர்லேருந்து கார்டு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த 2024 யார் யார் அப்ளை பண்ணியிருந்தாங்களோ அவங்க எல்லாத்துக்குமே இனிமே தான் கார்டு வரப்போகுது. 2025 பொங்கல் வரும். ஸோ அந்த பொங்கல் ப்ராசஸ் எல்லாமே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து ரேஷன் கார்டுகள் எல்லாமே ஆஸ் யூஷுவல் பழையபடி வரும். அந்த 2 லட்சம் கார்டு பெண்டிங்கில் இருந்துச்சுல அது எல்லாமே கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் தான் உங்களுக்கு பழைய நிலைமையில் அப்ளை பண்ணிங்கன்னா 1.5 மாதம் 1 மாதத்துக்குள்ளே உங்களுக்கு கார்டு கைக்கு வரும். அது வரைக்கும் கிட்டத்தட்ட 6 மாதம் 3 மாதம் 4 மாதம் இந்த மாதிரி டிலே ஆகும். ஸோ நீங்கள் வெயிட் பண்ணி தான் வாங்கிக்கணும். ஸோ இப்போது உங்களோட ரேஷன் கார்டு யாராவது அப்ளை பண்ணியிருந்தீங்க, கரெக்ஷன் கொடுத்துருந்தீங்க, இல்லை சேஞ்ச் ஆஃப் அட்ரஸ் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அது எந்த ஸ்டேஜில் இருக்குது, நான் சொன்னபடி எந்த ஸ்டேஜில் இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு அதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான சொல்யூஷன் வந்து அதாவது நீங்கள் கமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட ரேஷன் கார்டில் என்ன பிரச்சனையோ அதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படிங்கிறதையும் நம்ம சேனலில் ஒரு வீடியோவை நம்ம மேக் பண்ணி போட்டுட்ருக்கோம். ஸோ உங்களோட ரேஷன் கார்டில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா இமீடியட்டாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான சொல்யூஷன் உங்களுக்கு உடனுக்குடனே இல்லைனா வித்தின் வீக்கில் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஃபைனலாக நான் சொன்ன இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் சம்மந்தப்பட்ட வீடியோஸ், பணம் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் நிறைய தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்லாம் வந்து சேரும்.